ஹலோ ஸ்டார்ஸ் அண்ட் வணக்க மக்களே. 1984 இருந்து 1994 வரைக்கும் இந்த ஒரு மூவி ஃப்ரான்ச்சைஸ் வந்துட்டு இருந்திருக்கு. ஸோ முன்னாடியே வந்து நம்ம எல்லா படங்களும் பார்த்துருப்போம். நிறைய பேர் வந்துட்டு ரீசெண்டாக 2010 வந்த படம் மட்டும் தான் போட்டிருப்பாங்க. பட் நம்ம சேனலில் வந்துட்டு ஆரம்பத்துல இருந்தே இந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸ் போட்டிருப்போம். கிட்டத்தட்ட 8 படங்கள் இருக்குங்க. ஓகேங்களா, நம்ம அதில் 6 படங்கள் பார்த்தாச்சு. இது வந்துட்டு 7வது படம். ஆக்சுவலி இதோட வந்துட்டு இந்த ஃப்ரான்ச்சைஸ் முடிஞ்சது தான். பட் ஆனால் இதுக்கப்புறம் 2003 ஒரு படம் வந்துச்சு. என்ன அப்படின்னா ஜேசன் வர்சஸ் ஃப்ரெட்டி. ஸோ அந்த ஜேசன் அப்படிங்கிற அந்த கேரக்டர் வந்துட்டு ஹாலோவின் ஃப்ரான்ச்சைஸ் நினைக்கிறேன், கரெக்டாக எனக்கு தெரியல. அதில் நீங்க பார்த்திருக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்க 2 பேத்துக்குள்ள இருக்கிற ஒரு சண்டை மாதிரி இருக்கும். ஒரு கொலகாரம் வந்துட்டு பேயை பார்த்து பயப்படுவாங்கிற மாதிரி சொல்லலாமே, அந்த மாதிரி இருக்குங்க. பட் ஆனால் இந்த படம் முடிச்சுட்டு அந்த படம் வந்து பார்க்கலாம். இதோட வந்துட்டு இந்த ஃப்ரான்ச்சைஸ் வந்து முடிஞ்சிச்சு. ஆக்சுவலி இந்த ஃப்ரான்ச்சைஸ் வந்துட்டு சூப்பராக எடுத்திருப்பாங்க. அது வந்துட்டு எப்படி அப்படின்னா படத்துக்குள்ள படம், அதுக்குள்ள ஒரு நிஜம், அந்த நிஜத்துக்குள்ள ஒரு படம், அந்த மாதிரி எடுத்திருப்பாங்க. என்னங்க வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட் அப்படிங்கிற மாதிரி இருக்கா? லிட்டரலி அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த படத்தோட ரியல் கிரியேட்டர் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு நிஜத்தில் வந்துட்டு ஒருவேளை இதை எப்படி யோசிச்சிருப்பாரோ அந்த யோசனையுமே வந்துட்டு படத்துக்குள்ள அவரே யோசிக்கிற மாதிரி எடுத்திருப்பாரு. ஸோ ரியாலிட்டியும் அதே சமயம் மூவியும் மிக்ஸ் பண்ணி ஒரு ரியாலிட்டி பிளஸ் ஒரு மூவியை ஒரு மூவியா கொடுத்து அதுக்குள்ள ரியாலிட்டியை கொடுத்து நம்மள வந்துட்டு குழப்பம் வர மாதிரி ஒரு விஷயம் நல்லாவே கொடுத்துருப்பாங்க. நல்லா இருக்குங்க. ஆனால் சீரியஸ்லி கண்டிப்பாக நான் என்ன சொல்றேன் அப்படிங்கிறது புரியாது. பட் ஆனால் இந்த கதை ஆரம்பிக்கும் போது உங்களுக்கே புரிஞ்சிடும். அதனால இதுக்கு முன்னத்த படங்கள் பார்க்காதவங்க மறக்காம டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, செக் பண்ணி பார்த்துட்டாங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த கதை ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, எப்போ நடக்குதுன்னு புரியும். நான் சும்மா பேச்சுக்கு சொல்ல கிடையாது. நிஜமாலுமே ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து தெரியுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து இப்போ வரைக்கும் எப்படி அந்த கதையை கொண்டு போயிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரியா தான் ஸ்டில் இதை வந்து எடுத்திருப்பாங்க. சரி, ஓகே, இப்போதைக்கு இந்த கதையை ஆரம்பிக்கலாம். கதை ஆரம்பிக்கிறது ஹீத்தர் எலிசபெத் லாங்கன்குவாப் அப்படிங்கிறவங்க. அவங்க தான் வந்துட்டு ரியல் நேமே அதுதான். அதாவது மூவில மட்டும் கிடையாதுங்க, நிஜ பேர் அதுதான். அவங்க லாஸ் ஏஞ்சல்ஸ்ல நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ புருஷன் குழந்தைன்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க. புருஷன் பேர் வந்து சேஸ், பையன் பேர் வந்துட்டு டிலான். சோ டிலான் ஆர் டைலான் வாட் எவர் இட் இஸ், ப்ரொனன்சியேஷன் தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. சோ அவங்க வந்துட்டு நான்சியா வந்துட்டு அந்த நைட்மேர் ஆன் எல்ம் ஸ்ட்ரீட்ல வந்துட்டு நடிச்சதுக்காக ஃபேமஸ் ஆனவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். சோ அந்த ரியல் லைஃப்ல வந்துட்டு எப்படி அவங்க ஃபேமஸா இருக்காங்களோ அதே மாதிரி தான் இந்த படத்துக்குள்ள இருக்கிற அந்த ரியல் லைஃப்ல அவங்க ஃபேமஸா இருப்பாங்க. சோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு? சரி, ஓகே, கதை போக போக உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஒரு நாள் ராத்திரி வந்துட்டு அவங்களுக்கு ஒரு கெட்ட கனவு வருது. ஆஸ் யூஷுவல் தான் நைட்மேர். சோ அந்த நைட்மேர் தான் வந்துட்டு இனிஷியல் ஷார்ட்டா இந்த மூவில வச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னா ஒரு ஃப்ரெட்டி க்ரூகர் வச்சு ஒரு படம் எடுத்துட்டு இருக்கிற மாதிரியும், அது வந்துட்டு ஒரு ஃபேக்கா தான் வந்துட்டு கிளாஸ் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாதிரியும். பட் ஆனா அந்த கிளாஸுக்கு வந்து திடீர்னு உயிர் வந்து யாரெல்லாம் வந்துட்டு அவங்கள படமா எடுக்கிறாங்களோ அவங்கள கொல்ற மாதிரி வந்துட்டு ஒரு சீக்வன்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க. சோ இதை பார்த்து வந்து பயந்து எந்திரிச்சிருவாங்க. ஆனா வந்துட்டு இது அவங்களுக்கு வந்து நைட்மேர் தான். பட் ஆனா நிஜமாலுமே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி பயம் வந்து எந்திரிச்சிருவாங்க. எந்திரிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு நிலநடுக்கம் மாதிரி வரும். ஆனா அந்த இடத்துல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த கனவுல வந்துட்டு அவரோட ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு ஒரு இடத்துல விரல்ல கட்டா இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு நிஜத்திலுமே கட்டா இருக்கிறத பார்த்தோன்னே பாசிபிள் வந்துட்டு நிலநடுக்கம் வந்ததுனால ஏதாவது அறுத்திருக்குமா இருக்குங்க நான் தொடும்போது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விட்டுருவாரு. பட் ஆனால் அவங்களுக்கு ஒரு மாதிரி சஸ்பீஷியஸாகவே இருக்கும். இந்த சமயத்தில் வந்துட்டு நம்ம ஹீத்தருக்கு ஃப்ரீக்வெண்டாக வந்துட்டு யாரும் மர்மமான ஒருத்தங்க கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஃபோன் பண்ணி அந்த 1 2 அந்த ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரெட்டி க்ரூகரோட சாங், அந்த சாங் வந்துட்டு ஒருத்தன் பாடிட்டே இருப்பான். அதுவும் ஃப்ரெட்டியோட வாய்ஸ்லேயே பாடிட்டு இருப்பான். சரி, பாசிபிளி வந்துட்டு ஓகே இவங்க வந்துட்டு அந்த ஒரு ஃபேமா இருக்கிறனால இவங்க வந்துட்டு அப்படி கூப்பிட்டு நம்ம பயப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவனோ ஒரு ரசிகன் தான் பண்றான் போல அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் சொல்லி அவளை கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நேரடியாவே வந்துட்டு ஒரு கட்டத்தில் நியூ லைன் சினிமாஸ் வந்துட்டு ஹீத்தர் கூட ஒரு மீட்டிங்க்கு கூப்பிடுவாங்க. ஓகேங்களா, ஆக்சுவலி இந்த படத்தை எடுத்ததே அந்த நியூ லைன் சினிமாஸ் தான். அவங்களே தான் இந்த படத்துக்குள்ள இவங்களுக்குள்ள மீட்டிங்கா வைக்கிறாங்க. ஏன்னா அந்த நைட்மேர் ஆன் எல்ம் ஸ்ட்ரீட் வந்துட்டு நல்லா போயிருந்துச்சு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக. ஸோ அந்த நியூ லைன் சினிமா கூப்பிடுறது மட்டும் இல்லாம ஆக்சுவலி நம்ம திரும்ப ஒரு படம் எடுக்கலாம்னு இருக்கோம். ஏன்னா வெஸ் கிரேவன் வந்துட்டு புதுசா கதை எழுதிட்டு இருக்காரு. ஸோ அந்த கதையை வந்துட்டு திரும்ப படமா எடுத்தோம் அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஒரு புது நைட்மேர் ஃபிலிம் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது வெஸ் கிரேவன்ஸ் நியூ நைட்மேர் அப்படிங்கிற இந்த படத்தை தான் இந்த படத்துக்குள்ள வந்துட்டு அவர் கதையா எழுதிட்டு இருக்காரு. அந்த கதை தான் வந்துட்டு இந்த படம் ஃபுல்லா நடக்குது. அந்த படத்தோட கதை தான் வந்துட்டு இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப குழப்பறணும், பேசாம அப்படியே பாருங்க. ஸோ அதனால வந்துட்டு திரும்ப ஒரு படம் எடுக்கிறனால நீங்க நான்சியா திரும்ப நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு வந்து இதுல பெருசா உடன்பாடு இல்லை தான். ஆனால் அன்னைக்கு நைட் வந்துட்டு அவங்க பையன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு வந்துட்டு ஃப்ரெட்டினால ஏதோ ஒரு பயம் மாதிரி வந்துடும். கொஞ்சம் ட்ராமடைஸ்டா இருக்கிற பட்சத்துக்கு பயந்து போய் வந்துட்டு ஹஸ்பண்டை கூப்பிடுவாங்க வாங்கன்னு சொல்லி கிளம்பி. அவர் வந்துட்டு வண்டியில வரவே தூங்கிடுவாரு. தூங்குறதால வந்துட்டு அவர் கெட்ட கனவு வரது மட்டும் இல்லாம ஃப்ரெட்டி வந்துட்டு அவரை கொன்றுவாங்க. அதுக்கப்புறம் அவரோட இறுதி சடங்குல வந்துட்டு ஒன்ஸ் அகைன் நம்ம ஹீத்தருக்கு ஒரு கெட்ட கனவு வரும். அவங்க கொஞ்சம் லைட்டா பயந்துருவாங்க. அதுக்கப்புறம் ஜான் சாக்சன் அப்படிங்கிற ஒருத்தர் பார்க்கறதுக்காக வந்துட்டு போவாங்க. அவர் யாரு அப்படின்னா அவர் தான் அந்த நைட்மேர் ஆன் எல்ம் ஸ்ட்ரீட் பிரான்ச்சைஸ்ல நம்ம நான்சிக்கு அப்பாவா நடிச்சிருப்பாரு. அவர்கிட்ட போயிட்டு என் பையனுக்கு ஏதோ சரியில்லை, ஒரு மெடிக்கல் அட்டென்ஷன் அவனுக்கு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றது மட்டும் இல்லாம டாக்டர் கிட்ட கொண்டு போனா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்க உங்க நடிச்ச படத்தை வந்துட்டு உங்க பசங்க கிட்ட காட்டினீங்களா, எனக்கு என்னமோ காட்டியிருப்பீங்கன்னு தோணுது, அதனால தான் ரொம்பவே பயந்து போயிருக்கான், அவன் ஃப்ரெட்டினால ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த இடத்துல டாக்டர் சொல்லுவாங்க. அதனால தான்
அவன் தூங்குறக்கே கொஞ்சம் பயப்படுறான் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே தெரிய வரும். பட் ஆனால் வந்துட்டு என்னோட படங்கள் நான் அவனுக்கு காட்டினதே கிடையாது அப்படி மாதிரி சொல்ல, இல்லை நீங்கள் காட்டியிருக்கீங்க அதனால அவன் சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அவங்களுக்கே ஷாக்காக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நேரடியாக வந்துட்டு நம்ம ஹீத்தர் இந்த நைட்மேர் ஆன் எல்ம் ஸ்ட்ரீட்டோட கிரியேட்டர் இருக்கார் இல்லையா வெஸ் கிரேவன், அவரையே பார்க்கறக்காக வந்துட்டு போவாங்க. அதாவது ரியல் லைஃப்ல யார் வெஸ் கிரேவனோ அவரே தான் வந்துட்டு, அதாவது இந்த கிரியேட்டரே இதுக்குள்ள வந்துட்டு வெஸ் கிரேவனாவே நடிச்சிருப்பாரு. அவரோட ரியல் லைஃபையே ரீப்ரேஸ் பண்ற விதமாவே நடிச்சிருப்பாரு. நல்லா இருக்குங்க. அதனால வந்துட்டு கொஞ்சம் ரியலா ஃபீல் ஆகும் இந்த மூவி பார்க்கும்போது. அவர்கிட்ட போகும்போது அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, எனக்குமே வந்துட்டு ப்ரெகாக்னிட்டிவ் நைட்மேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முன்னாடி நடக்கக்கூடியது தெரியற மாதிரி இருக்கிற ஒரு நைட்மேர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நைட்மேர்ஸ் வந்துட்டு எனக்கு இருந்துச்சு. என்னோட கனவுகளும் என்னோட கெட்ட கனவுகளை வச்சு தான் எப்பவுமே கதை எழுதுவேன். அதனால தான் வந்துட்டு என்னோட ஸ்கிரீன் பிளே வந்துட்டு யாருக்குமே வந்துட்டு புரியாது. அதே சமயம் நிஜமாவே கனவு காண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக. பட் ஆனா அதனால வந்துட்டு ஒவ்வொரு படம் எடுக்கும்போதும் அதனால நம்ம படம் வந்துட்டு அந்த ஒரு என்டிட்டி இருக்கு இல்லையா, அந்த சூப்பர் நேச்சுரல் என்டிட்டிக்குள்ள போய் லாக் ஆயிருச்சு. அதுல இருந்து மொத்தமா நம்ம படங்களும் அந்த கெட்ட கனவு எப்ப விடுபட்டுச்சு அப்படின்னா கடைசி படம் ரிலீஸ் ஆனப்பதான் வந்துட்டு அது விடுபட்டுச்சுன்னு சொல்லுவாரு. ஸோ ஃப்ரெட்டியோட ஃபைனல் நைட்மேர் இருக்கு இல்லையா, பொண்ணா இருக்கிறவங்களே வந்துட்டு அப்பாவை கொண்டிருப்பாங்களே அந்த ஒரு தருணத்துல. ஸோ ஒன்ஸ் அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த கனவுகள் வரது வந்துட்டு எங்கிட்ட நின்று போச்சு. பட் ஆனா இப்ப அது உன்னை பிடிச்சிருக்கு. ஒருவேளை உன்னை கொன்னுட்டா அப்படின்னா, அதாவது அந்த என்டிட்டி வந்துட்டு உன்னை கொன்றுச்சு அப்படின்னா அது ரியல் வேர்ல்டுக்கு வரக்கு வந்துட்டு அதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக அந்த என்டிட்டி வந்துட்டு உன்னை பயன்படுத்த பாக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சொல்லுவாரு. ஒருவேளை வந்துட்டு நீ அதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா நீ திரும்பவுமே நான்சியா நடிச்சா மட்டும்தான் அதை நிறுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது ஹீத்தரா இல்லாம அந்த நான்சிங்கிற ரோலை வந்துட்டு திரும்பி நீ நடிக்கணும். அப்போ மட்டும்தான் அந்த ஒரு என்டிட்டி உன்னை எதுவுமே பண்ணாம உன்னால தடுத்து நிறுத்த முடியும். ஏன்னா இவரோட ஸ்கிரிப்ட் தான் வந்துட்டு ரியல் லைஃப்ல நடக்குது அப்படின்னா இவர் வந்துட்டு அந்த என்டிட்டி அழிக்கிற மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதுனா மட்டும்தான் அதை ரியல் லைஃப்லயே அழிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த ஒரு முடிவை வந்துட்டு அவர் வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம வெஸ் கிரேவன் எழுதின ஒரு சின்ன கிளிம்ஸ் ஆஃப் ஒரு ஸ்கிரீன் பிளே வந்துட்டு அவங்க பார்ப்பாங்க. ஒரு ஸ்கிரிப்ட்னே சொல்லலாம். அதுல இருக்கிற விஷயம், அதுல பேசின விஷயம், அதுல நடந்த விஷயம் எல்லாமே வந்துட்டு ரியல் லைஃப்ல நம்ம ஹீத்தர் வந்துட்டு ஃபேஸ் பண்ண விஷயங்களா இருக்கும். ஸோ இந்த விஷயத்த எல்லாமே வந்துட்டு அவங்க புரிஞ்சுக்கிட்டே நேரடியா ராபர்ட் எங்கலுக்கு கூப்பிடுவாங்க. அவர் யார் அப்படின்னா அந்த நைட்மேர் ஆன் எல்ம் ஸ்ட்ரீட்லயே வந்துட்டு ஃப்ரெட்டியா நடிச்சவரே அவர் தாங்க, மேக்கப் போட்டுக்கிட்டு. ஓகேங்களா? ஸோ முன்னாடியே வந்துட்டு போன படத்திலே பார்த்திருப்போம். ஸோ அவர்கிட்ட கூப்பிட்டு இந்த மாதிரி உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லும்போது அவருமே வந்துட்டு சில ஒரு நியூ நைட்மேர்னால வந்துட்டு பாதிக்கப்பட்டிருப்பாரு. ஒரு புதுவிதமான ஒரு ஃப்ரெட்டி க்ரூகர்னால பாதிக்கப்பட்டிருப்பாருங்க. அவர் ரொம்பவே பயங்கரமா இருப்பாருங்க அந்த ஃப்ரெட்டி க்ரூகர். அப்படி இருக்கிற பட்சத்துக்கு ஒரு பாயிண்ட்ல நம்ம ஹீத்தர் ட்ரை பண்ணும்போது அவர் காணாம போயிருப்பாரு. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது நம்ம டைலன் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் விட்டுட்டு அவரை பாத்துக்கிறதுக்காக ஜூலி வந்துட்டு விட்டுருப்பாங்க. அவங்க வந்துட்டு ஒரு பேபி சிட்டர். ஓகேங்களா? அந்த டைலன் வந்துட்டு எப்பவுமே கூட ஒரு டைனோசர் பொம்மை வச்சிருப்பான். கிட்டத்தட்ட அந்த டைனோசர் பொம்மை தான் வந்துட்டு ஃப்ரெட்டி கிட்ட இருந்து அவர் காப்பாத்துற மாதிரி அவன் நினைச்சிட்டே இருப்பாங்க இந்த படத்துல. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துக்கு அது கூடவே தான் வச்சுட்டு இருப்பான். பட் இருந்தாலும் ஒரு பாயிண்ட்ல ஜூலி வந்துட்டு அந்த டைலனுக்கு இடைஞ்சலா இருக்கா அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஜூலியை வந்துட்டு அந்த புது ஃப்ரெட்டி க்ரூகர் வந்துட்டு கொடூரமா கொன்றுவான். ஆனா ஜூலி வந்துட்டு பாதுகாத்துட்டு இருக்கும் போதே ஹாஸ்பிட்டலுக்கு நர்ஸ் வந்துட்டு அவன் ரொம்ப நாளா தூங்கல அப்படிங்கறதுனால அவனுக்கு வந்துட்டு செடேட்டிவ் கொடுத்திருப்பாங்க. அதனால அவன் தூங்கிடுவான். ஆனா தூங்கினவனுக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்குமா, அதனால வந்துட்டு நடந்து போயிடுவான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து. அதுக்கப்புறம் ஹீத்தர் வந்துட்டு அவன் எங்க போனா சொல்லிட்டு துரத்திட்டே போயிட்டு இருக்க நம்ம ஃப்ரெட்டி இருக்கான் இல்லையா, அந்த புது ஃப்ரெட்டி, அவன் வந்துட்டு செய்கை காமிச்சிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா அவளுக்கு புரிய ஆரம்பிச்சு நம்ம ஹீத்தருக்கு. ஓகே, படமும் ரியாலிட்டி வந்துட்டு ஒன்னோட ஒன்னு ஓவர்லாப் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு தெரிஞ்சிடும். ஏன்னா கொஞ்ச நேரத்துல வந்துட்டு அந்த சாக்சன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்துட்டு ஹீத்தர்னு கூப்பிட மாட்டாரு, நான்சின் தான் வந்துட்டு நம்ம ஹீத்தரை கூப்பிடுவாங்க. அப்பவே தெரிஞ்சிடும் ஓகே நம்ம வெஸ் கிரேவன் வந்துட்டு ஸ்கிரிப்ட் எழுத இந்த இடத்துல வந்துட்டு ரியாலிட்டி மாறிட்டு இருக்கு. ஸோ அவர் ஏத்த மாதிரி தான் வந்துட்டு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு கிளியரா தெரிஞ்சிடும். ஸோ அந்த சாக்சன் அப்படிங்கிறவர் அந்த அப்பாவா பிளே பண்ண அந்த கேரக்டர் டான் தாம்சன் அப்படிங்கிற கேரக்டராகவே நடிச்சிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் அவளோட வீதிகள், வீடு, துணி எல்லாமே வந்துட்டு நான்சியோட உடைகளா மாறிடும், நான்சியோட இடங்களா மாறிடும், நான்சியோட வீடா மாறிடும். அதுக்கப்புறம் ஃப்ரெட்டி வந்துட்டு ரியாலிட்டிக்குள்ள வந்து அவனோட உலகத்துக்குள்ள டைலனை கூட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். இருந்தாலும் ஹீத்தர் வந்துட்டு விடாம தன்னோட மகனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணி போக அந்த பாய்லர் ரூமுக்கு தான் எகைன் வந்து சேர்றாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ எல்லாருமே சண்டை போட்டு வெற்றிகரமா வந்துட்டு அவனை ஃபர்னஸ்குள்ள தள்ளி விட்டு அவனை அழிக்கிறது மட்டும் இல்லாம மான்ஸ்டரா இருக்கிற அவனையும் சரி அந்த ரியாலிட்டியும் சரி மொத்தமா வந்துட்டு அழிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அங்கிருந்து அப்படி எந்திரிக்கும் போது அவங்களோட பிளாங்கெட்ஸ்ல இருந்து எந்திரிப்பாங்க. அப்படி எந்திரிக்கும் போது வெஸ் கிரேவனோட அந்த ஸ்கிரீன் பிளே ஸ்கிரிப்ட் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு அவங்களோட இடத்துல வந்து இருக்கும். அதை எடுத்து படிச்சு பார்க்கும்போது தெரியும் இது வரைக்கும் நம்ம ஆரம்பத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டு வந்த எல்லாம் தான் வந்துட்டு ஸ்கிரிப்டாவே இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு அவர் நிஜ வாழ்க்கையில் இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒரு பேசின விஷயத்தையே வந்துட்டு அப்படியே அதை காட்டி அதை ஒரு படமா எடுத்திருப்பாரு. ஸோ திரும்ப ஒரு முறை நான்சியா நடிச்சதுக்கும் அதே சமயம் ஃப்ரெட்டி க்ரூகர் அழிச்சதுக்கும் ரொம்பவே நன்றி. இதுக்கப்புறம் அந்த என்டிட்டியை வந்துட்டு நீ எகைன் சிறப்புடிச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி காட்டி அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணி தான் இந்த படம் வந்துட்டு முடியும். ஸோ அந்த நியூ நைட்மேர் வந்துட்டு எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரியேட்டர் யோசிச்சப்போ நம்ம யோசிக்கிறதே ஏன் படமா எடுக்க கூடாது அப்படிங்கறத வந்துட்டு இந்த இடத்துல காட்டியிருப்பாரு. ஸோ நிஜ வாழ்க்கையில் வந்துட்டு ஏங்க இந்த மாதிரி இன்டர்வியூல எடுப்பாங்க இல்லையா, இவங்க
திரும்ப நடிக்க கூடாது அப்படி சொல்லி கேட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ அதெல்லாத்தையுமே வச்சு அதே சமயம் வந்துட்டு அந்த ரியாலிட்டிக்குள்ள இந்த மூவியோட ரியாலிட்டியை கொண்டு வந்து அந்த மூவியோட ரியாலிட்டிக்குள்ள வந்துட்டு நம்ம நிஜ வாழ்க்கையில ரியாலிட்டியை வந்துட்டு மெர்ஜ் பண்ணி ஸோ அது ஓவரலாப் ஆகிற மாதிரி காட்டி அதுக்கப்புறம் ரெண்டு ரியாலிட்டியுமே வந்துட்டு ஒரே ரியாலிட்டிங்கிற மாதிரி காட்டி அவ்வளோ அமேசிங்காக வந்துட்டு ஸ்க்ரீன் பிளே கொண்டு போயிருப்பாரு. நான் சொல்லும்போது உங்களால் எவ்வளோ ஃபீல் பண்ண முடிஞ்சுன்னு சொல்லி எனக்கு தெரியல. பட் ஆனால் நீங்கள் மூவியாக பார்க்கும்போது கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு. ஈவன் தான் வந்துட்டு இந்த மூவியோட ரேட்டிங்ஸ் எல்லாம் கம்மியாகவே இருந்தாலும் பெர்ஃபெக்டான மூவிங்க. ஏன்னா ஒருத்தருக்கு எப்படி கனவு வரும், கனவுங்கிறது கரெக்டான ஒரு விஷயமே கிடையாது. அது எசக்கு பொசக்கா வரும். திடீர்னு வந்துட்டு ஒரு கடலுக்கு நடுவில் ஒரு வீடு, வீட்டுக்கு மேலே வந்துட்டு ஒரு மலை, மலைக்கு நடுவில் வந்துட்டு ஒரு மரம், மரத்துக்குள்ள வந்துட்டு ஒரு செடி இருக்கும், செடிக்குள்ள வந்துட்டு ஒரு வீடு இருக்கும், அந்த வீட்டுக்கு மேலே ஒரு பூ இருக்கும், அந்த பூவுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய யானை இருக்கும். இந்த மாதிரிலாம் தான் விசித்திரமாக கனவு வரும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துக்கு கெட்ட கனவுமே அப்படி தானே இருக்கும். ஸோ அந்த கெட்ட கனவுகளே வந்துட்டு விசித்திரமாக படமாக எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா மறக்காம இந்த படத்தை பாருங்க. நீங்கள் பயமாக இருக்காது, பட் ஆனால் கண்டிப்பாக டிஸ்டர்பிங்காக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு தனியாக பார்க்கறது தவிர்க்கலாம். அண்ட் சில சமயம் வந்துட்டு டிஸ்கஸ்டிங்காகவும் இருக்குங்க. அதுவுமே நீங்கள் வந்துட்டு முடிவெடுத்து தான் பார்க்கணும். அந்த மூவியோட எக்ஸ்பிளனேஷனே நான் சொல்லியிருப்பேன். சிலதோட டெத் எல்லாமே வந்துட்டு ரொம்பவே கொடூரமாக இருக்கும், அதே சமயம் கேவலமாக இருக்கும், வாந்தியார மாதிரி இருக்கும். யா லைக் தட் தாங்க. சரி ஓகே, அவ்வளோதான் இந்த படம் முடிஞ்சு. நம்ம ஜேசன் வர்சஸ் ஃப்ரெட்டியில் வந்துட்டு பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்கிரிப்ட் தமிழ் ஷார்ட்டா சொன்ன. அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன, பேராட்டல் உங்களுக்கு துணையாக இருக்கும். மே தி ஃபோர்ஸ் பி வித் யூ.